அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடை தேர்வதற்காக கொடுத்த அற்புதமான அருட்பாவையும் உரைநடையையும் தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அருட்பாக்களில் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் எண்ணற்ற உபதேசங்களை நமக்காக எடுத்துக் கொடுக்கிறார். அந்த உபதேசங்களை நாம் பின்பற்றுவதின் வாயிலாக நாம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் வகுத்து கொடுத்த சுத்த சன்மார்க்கத்தில் நடைபெற முடியும். சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு நாம் இறைவனாதல் என்று பெருமானார் நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார். அதன்படி நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரும் இறைவனாக மாறினார். இறைநிலை அறிந்து அம்மயமாக மாறினார். ஆனால் இந்த நிலையை பெறுவதற்காக நம் பெருமானார் எந்த நிலைகளை எல்லாம் கடந்து வந்தார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. வள்ளல் பெருமானாருடைய நிலை எப்படி இருந்தது, நம்முடைய நிலை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய நிலை என்பது எப்பொழுதும் நம் மனம் சார்ந்த நிலையாக இருக்கிறது. நம் மனம் ஒரு பொழுதும் சும்மா இருப்பது இல்லை. நம்முடைய உடல் சும்மா இருந்தாலும் நம்முடைய மனம் எப்பொழுதும் எதையாவது ஒன்றை சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனதை திசை திருப்பி இறைவனுடைய அருளை எப்படி பெறுவது என்று திசை திருப்பினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு மேம்படும். நம்முடைய மனம் எப்பொழுதும் இந்த உலகியல் சார்ந்த விடயங்களில் தான் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று என்ன செய்ய வேண்டும், நாளை என்ன செய்ய வேண்டும், அடுத்த மாதம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த வருடம் என்ன செய்ய வேண்டும், இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து என்னுடைய வாழ்நாள் எப்படி இருக்க வேண்டும், அன்று எனக்கு தேவையான விடயங்களை நான் இப்பொழுதே எப்படி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் நம்முடைய மனம் நாள்தோறும் ஒவ்வொரு கணமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி சிந்தித்துக் கொண்டிருப்பதை தவறு என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் உலகியலில் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகியல் சார்ந்த விடயங்களிலேயே முழுமையாக நம்முடைய மனதை செலுத்தி விடுவோம் என்று சொன்னால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது, இறை அருளை பற்றி சிந்திக்க முடியாது. நம்முடைய வாழ்நாள் என்பது மிகவும் சுருங்கிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகியலின் விடயங்களால் இந்த வாழ்நாள் என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு. முதலில் வாழ்நாள் என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். ஒரு சூழ்நிலையில் அது மரணத்தை வெல்ல வேண்டும். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாகவும் வள்ளல் பெருமானார் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். ஆக அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மனதின் கண் நாம் எப்பொழுதும் விசேஷ கவனத்தை செலுத்த வேண்டும். உலகிகளில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மனம் அசுத்த மனமாக சுத்த மனமாக 2 நிலைகளை கொண்டிருக்கிறது. அது உலகியல் சார்ந்த பொன் பொருள் விஷய இச்சைகளில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அது அசுத்த மனமாக இருக்கின்றது. அதே வேளையில் இறைவனுடைய அருளை என்னால் பெறுவோம் என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய மனம், இறைவனுடைய அருளை எப்பொழுது நாம் பெறுவது என்று சிந்திக்கக்கூடிய மனம், அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று சிந்திக்கக்கூடிய மனம், இதுவும் நமக்கு கிடைக்க பெற்று கொண்டுதான் இருக்கிறது. நாம் ஒரு இடத்தில் பாராயணம் செய்கிறோம் என்று சொன்னால், அங்கு பாராயணம் செல்ல நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பதும் நம்முடைய மனம்தான். மனம்தான் நம்மை பாராயணம் செய்ய சொல்கிறது, சோஸ்திரம் செய்ய சொல்கிறது, பக்திகள் திளைக்க சொல்கிறது, ஒழுக்கத்தில் இருக்க சொல்கிறது. ஆனால் ஒரு நிலையில் எல்லா விடயங்களையும் இந்த மனம் நிறுத்தியாக வேண்டி இருக்கிறது. இந்த மனம் சும்மா என்கின்ற நிலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. மனம் எப்பொழுது சும்மா இருக்கிறதோ அங்கு இறைவன் காரியப்பட தொடங்கி விடுவான். மனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வரையில், மனம் பேசிக்கொண்டிருக்கின்ற வரையில் இறைவன் பேசுவது என்பது நமக்கு கேட்காது. இறைவன் நமக்கு உள்ளே இருந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நம்முடைய மனம் வெளியே பேசிக்கொண்டே இருப்பதனால் இறைவன் நமக்கு உள்ளே இருந்து பேசிக்கொண்டிருப்பது நமக்கு கேட்பது இல்லை. நாம் வெளியே பேசிக்கொண்டிருப்பதை கேட்கப் போகிறோமா, அல்லது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் பேசுவதை நாம் கேட்கப் போகிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்?
இறைவன் நமக்கு உள்ளே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறானா என்று கேட்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உண்மைதான், இறைவன் பேசுவான் இல்லையா? இறைவனுக்கு கண் உண்டு இல்லையா? இறைவனுக்கு காது உண்டு இல்லையா? இறைவன் நாம் சொல்வதை கேட்கிறான் இல்லையா என்று சொன்னால், அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் வீணாகி போய்விடும். இறைவன் இருக்கிறான், சத்தியமாக இருக்கிறான், உண்மையாக இருக்கிறான், நம்முடைய ஆன்மாவிற்குள் இருக்கிறான். நாம் பேசுவதை, நாம் நினைப்பதை, நாம் கேட்பதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும்? மனம் முதலில் பேசுவதை நிறுத்த வேண்டும். மனம் பேசுவதை நிறுத்த வேண்டும். அது சும்மா இருக்க வேண்டும். அதனால்தான் பெருமானார் அற்புதமாக அருட்பாவில் எடுத்துக் கொடுப்பார். இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ, அறியேன் எம் கோவே, துன்றுமளவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். துன்றுமளவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். எது சுகம்? சும்மா இருப்பது சுகம். எப்பொழுது மனம் சும்மாக இருக்கும்? துன்றுமல வெம்மாயை அற்று, மலங்கள் நீங்கி மாயை அற்று போய் நீங்கினால் நமக்கு சும்மா இருக்கும் சுகம் கிடைக்கும். நம்முடைய மலங்களை எது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது? நம்முடைய மனம். நம்முடைய வினைகளை எது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது? நம்முடைய மனம். நம்முடைய மாயையை எது அதிகரித்துக் கொண்டு செல்கிறது? நம்முடைய மனம். அப்படி என்று சொன்னால் இந்த மனம் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்க வேண்டும். மனம் எந்த கணத்தில் சும்மா இருக்கும் நிலையை அடைகிறதோ அன்று இறைவனுடைய சுகம் என்பது நமக்கு அற்புதமாக கிடைக்கும். இதைத்தான் பெருமானார் சொல்கிறார். துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருந்தால் சுகம், செயல்பட்டால் சுகம் இல்லை. எது செயல்பட்டால்? மனம் செயல்பட்டால். அப்ப மனம் முதலில் 2 கூறாக இருக்கிறது. அசுத்த மனம், சுத்த மனம். முதலில் அசுத்த மனத்தை காலி செய்ய வேண்டும். அதன் பிறகு சுத்த மனதிற்குள் நாம் செல்ல வேண்டும். ஒரு சூழ்நிலையில் இந்த சுத்த மனதையும் நாம் நிறுத்த வேண்டும். எப்படி நிறுத்துவது? எப்படி நிறுத்துவது? ஒரே ஒரு உபாயம் உண்டு, அற்புதமான உபாயம். நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்கனவே இறைவனுடைய அருளால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்கின்ற நிதர்சனமான உண்மையை எவருடைய மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதோ, இந்த உலகியல் சார்ந்த விடயங்களில் மனம் போரிடுவதை எப்பொழுது நிறுத்துகிறதோ, இந்த உலகியலில் அது கிடைக்கும், இது கிடைக்கும், அதனால் இதனால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று தேடி 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 அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனம் எதனாலும் இந்த உலகியலில் சுகம் நமக்கு கிடைக்காது என்கின்ற நிதர்சனத்தை எந்த கணத்தில் உணர்ந்து கொள்கிறதோ அப்பொழுது அசுத்த மனம் இல்லாமல் போகும். அசுத்த மனம் இல்லாமல் போகும். எல்லாம் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு விட்டது. என்னால் ஆக போவதென்று ஒன்றும் இல்லை. என்னால் ஆய்கொண்டு இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் நான் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பொருள். நான் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று பொருள். நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கற்பனைகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிறந்தது முதல் ஜாதியால், மதத்தால், இனத்தால், நிறத்தால், மொழியால் ஏற்பட்ட கற்பனைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அசுத்த மனதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த அசுத்த மனம் எண்ணற்ற ஆடைகளை போத்திக் கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறது. அந்த அழகுதான் உண்மையான அழகு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன குழந்தையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், மழலையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு 1 வயது குழந்தை அல்லது 1.5 2 வயது குழந்தைக்கு நீங்கள் ஆடைகளை உடுத்தி பாருங்கள். அந்த ஆடைகளை உடுத்துவதை குழந்தைகள் விரும்பாது. எப்பொழுதும் நிர்வாணமாக இருப்பதை குழந்தைகள் விரும்பும். ஆடைகள் அணிவதை குழந்தைகள் விரும்பாது.
அதை கலட்டி தூர தூக்கி எறிய விரும்பும். நிர்வாணமாக இருப்பதை குழந்தைகள் விரும்பும். ஏன்? நிர்வாணம் என்பது தன்னைத்தானே உண்மையான அழகிற்குள் அழைத்து செல்லும். நமக்கு மேல் எந்த விதமான ஆடைகளையும் போர்த்திக் கொள்வதை, உடுத்திக் கொள்வதை குழந்தைகள் விரும்புவதில்லை. அவர்கள் எப்பொழுதும் தாங்களாகவே இருக்க விரும்புகிறார்கள். அதுபோல் நம்முடைய மனமும் எண்ணற்ற ஆடைகளை போர்த்திக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மனதிற்கு நாம் எதை கொடுக்க வேண்டும்? நிர்வாணத்தை கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை தன் உடலின் மேல் போர்த்தி இருக்கக்கூடிய ஆடையை நீக்க எப்படி நிர்வாணமாக இருக்கிறதை விரும்புகிறதோ, அதுபோல் இந்த உலகியல் சார்ந்த ஆசைகளில், இச்சைகளில், விடயங்களில் எண்ணற்ற ஆடைகளை நம் மனதின் மீது நாம் போர்த்திக் கொண்டே இருக்கிறோம், உடுத்திக் கொண்டே இருக்கிறோம். அந்த ஆடைகளை கிழித்து எறிய நம்முடைய மனம் நிர்வாணமாகும். மனம் நிர்வாணமானால் அசுத்த மனம் இல்லாமல் போகும். சுத்த மனம் பெரிதாக பிரச்சனை பண்ணாது. சுத்த மனம் என்ன பண்ணும்? இறைவனை நினைக்க சொல்லும், இறைவன் மீது பக்தி செலுத்த சொல்லும், நம் பெருமானார் வகுத்த ஒழுக்கத்தை பின்பற்ற சொல்லும், பெருமானார் சொன்னது போல் தயவோடு கருணையோடு இருக்க சொல்லும். அந்த மனம் தவம் செய்வதற்கு செய்ய சொல்லும். சுத்த மனம் பெரிதாக பிரச்சனை பண்ணாது. சுத்த மனதையும் வெல்ல வேண்டும். அப்பொழுதுதான் சும்மா இருக்கும் சுகம் கிடைக்கும் என்பது இன்னொரு நிகழ்வு. ஆனால் முதலில் அசுத்த மனதை காலி செய்து சுத்த மனதாக மாற்றி மனதை நிர்வாணம் அடைய செய்து அந்த நிர்வாணத்தை அழகுபடுத்தி சுத்த மனதை பெற்றோம் என்று சொன்னால் இறைவனுடைய அருளை நோக்கி நம்மால் பயணம் செய்ய முடியும். அப்படி பயணம் செய்தால் இந்த சுத்த மனமும் ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் போகும். அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? சும்மா இருக்கும் சுகம் கிடைக்கும். இதை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த உலகிகளில் எதுவும் நிலையானது இல்லை. நிலையாமை ஒன்றுதான் இங்கு நிலையாக இருக்கிறது என்பதை எவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதோ அவர்கள் மனதின் நிர்வாணத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். மனதை நிர்வாணம் அடைய செய்யாமல் காமத்தால், கோபத்தால், பொறாமையால், பேராசையால், அழுக்காரால், லோபித்தனத்தால் இது போன்ற ஆடைகளை எல்லாம் மனம் உடுத்திக் கொள்ளும் என்று சொன்னால் மனம் அசுத்தத்தில் தான் இருக்கும். ஆடைகளை கலைந்தறிந்தால் காமத்தை, கோபத்தை, பொறாமையை, பேராசையை, லோபித்தனம் எனும் ஆடைகளை எல்லாம், திரைகளை எல்லாம் விலக்கிவிட்டால் மனம் நிர்வாணம் அடையும், சுத்த மனதை பெறும். சுத்த மனம் பெற்ற மனம் இறை அருளை பெறுவதற்கு நம்மை தயார்படுத்தும். ஒரு சூழ்நிலையில் அந்த சுத்த மனமும் இல்லாமல் போகும். பெருமானார் கொடுத்த சும்மா இருக்கும் சுகம் சத்தியமாக நமக்கு வாய்க்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் இங்கு ஆகப் போவது ஒன்றுமில்லை. என்னுடைய சுய முயற்சியால் எதையும் மாற்றி அமைக்க முடியாது. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் இறைவனுடைய அருள் நியதியின்படி நடக்கிறது. ஆக நான் இறைவனை சரணடைய வேண்டும். இறைவனுடைய பாதங்களில், கமலங்களில் நான் சரணடைய வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும். இறை அருளால் என் வாழ்வியலில் நடக்கும் நிகழ்வுகளை மாற்றிக்கொள்ள முடியும். நன்றாக நினைவில் வையுங்கள், நம்மால் மாற்றி அமைக்க முடியாது, ஆனால் இறைவனுடைய அருளால் மாற்றி அமைக்க முடியும். இந்த நிதர்சனமான உண்மையை நாம் புரிந்து கொண்டால் மனம் அசுத்த மனம் என்னும் நிலையிலிருந்து விடுபட்டு விடும். அது சுத்த மனத்திற்குள் தன்னுடைய பயணத்தை துவங்கும். சுத்த மனமும் ஒரு சூழ்நிலையில் நின்று போகும். நின்று போன அந்த நிலையில் சும்மா இருக்கும் சுகம் நமக்கு கிடைக்கும். உண்மையான சுகம், இறைவனுடைய சுகம் மனம் சும்மா இருந்தால் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி, வந்தனம்.